வணக்கம் சுபா. நீங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய தலைவருங்கிற முறையில் நீங்கள் ஒரு ஒரிசா ஒரு ஒரு பயணம் மேற்கொண்டு வந்ததுங்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதுக்கு 2 காரணம் வந்து நீங்கள் மலேசியாவினுடைய தமிழரான நீங்கள் வந்து அங்கே கலிங்கம் என்கிற அடையாளப்படுத்தப்பட்ட ஒரிசாவோட தான் அங்கே தென்னாசிய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களுமே கிளிங் என்ற பெயரில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு கலிங்கம், இதை பற்றி நான் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கேன். தி நியூ லைட்ஸ் ஆன் தி கலிங்கா அண்ட் இந்தோனேஷியா அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரை திராவிட இன்டர்நேஷ்னல் லிங்குவிஸ்டிக்ஸ் டிராவிடியன் லிங்குவிஸ்டிக்ஸ் சேனலில் வெளியானது. அதை நான் உங்களுக்கு தரேன். நான் இது வந்து ஒரு ரெலவெண்ட்டு. நீங்கள் வந்திருக்கீங்க, அது நீங்கள் ஒரிசாவுக்கு வந்திருக்கிறது வந்து அது தொடர்பாக மட்டும் கிடையாது. மற்றபடி ஒரு தமிழ் ரிசர்ச்சர் ஒரு ஆவணப்படுத்துகிறோங்கிற முறையில் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நான் இது முதல்ல வந்து நான் வந்து கலிங்கம் பற்றிய ஸ்டடி வந்து தமிழ் பற்றிய மரபுக்கான ஆராய்ச்சிகள் அல்லது வரலாற்றுக்கான ஆராய்ச்சிகளில் எந்த அளவுக்கு தொடர்புடையதுங்கிறத நான் ஒரு அடிக்கோடிட விரும்புகிறேன். ஒன்று வந்து தமிழர்கள் தமிழ் மன்னர்கள் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விஷயம் என்னென்னா, சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற ஒரு மூவேந்தர். நம்மளை பொறுத்தவர்கள் வந்து மூவேந்தர், முக்குடி, 3 சின்னங்கள், அப்படி மூவர், தமிழ் மூவர் அப்படின்னு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஐடென்டிட்டி. சங்க இலக்கியத்திலே பார்த்தீங்கன்னா சேரன் சோழனோட சண்டை போடுவார், சோழன் வந்து பாண்டியரோட சண்டை போடுறாரு, 2 பேரும் யாரோ குறுநில மன்னரோட சண்டை போடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. யாரோடைய எந்த பீரியட், பாண்டியன் அசோசியேட்டட் மதுரை, சோழன் அசோசியேட்டட் வித் பூம்புகார் உறையூர், அப்புறம் சேரன் வந்து வித் வஞ்சி தொண்டி, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் when it comes to the identity as a language as a unifying factor, ஒருமுகப்படுத்துகிற எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு காமன் த்ரெட் ஒன்று இருந்தது சொன்னால் அது தமிழ் மொழி தான். அதை எதிலும் தெரிஞ்சுக்கலாம்னா, தமிழ் சங்கம் சொல்லும் போதே அது பாண்டியர்களோட அடையாளப்படுத்தப்பட்டது, மதுரையோட அடையாளப்படுத்தப்பட்டது கடைச்சங்கம். ஆனால் அதில் எழுதப்படுற கவிஞர்கள்லாம் வந்து அல்லது பாடப்படுகிற அரசர்கள்லாம் பாண்டியர்கள் மட்டும் கிடையாது. இது சோழனை பற்றிய நிறைய இலக்கியங்கள் இருக்குது, சேரரை பற்றிய நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அப்போ சேர சோழரை பற்றி எழுதிய இலக்கியங்களையும், அவங்களே கவிஞராக எழுதின இலக்கியங்களையும், அவங்க புகழ்ந்து பாடின இலக்கியங்களையும் மதுரையில் ஆவணப்படுத்த முடியுது பாண்டியனுடைய சபையிலன்னு சொன்னால், இந்த பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ்க்கு மீறிய ஒரு பியாண்ட் எ பொலிட்டிக்கல் ஆர் எத்னிக் டைவர்சிட்டிஸ், தெர் வாஸ் ஏ காமன் லிங்குவா ஃப்ராங்கா ஆர் சம் கைண்ட் ஆஃப் கனெக்டிங் த்ரெட் ஒன்று இருந்திருக்கு. அது வந்து மொழி அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இட்ஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் ஏரியா மாதிரி, ஒரு லாங்குவேஜ் ஏரியா, ஒரு மொழி பகுதி. நான் என்ன வேணாலும் பேசுகிறேன், நான் பேசுகிற மொழினால ஒற்றுமை அப்படிங்கிற கான்செப்ட். இதனால தான் தமிழ்நாட்டில் வந்து நான் 1997 வந்து த டேர்ம் தமிழ் எ டோபோனமிக் ப்ரோப் அப்படிங்கிற ஒரு கட்டுரை, ஆங்கில கட்டுரை வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸில் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையில் வந்து நான் சுட்டி காட்டினேன், தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருந்தாலும், தமிழ் மாநிலம் பேர் வச்சிருந்தாலும், வடவேங்குடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு அப்பயே சொல்லியிருந்தாலும் தொல்காப்பிய பாயிரத்து சொன்னால் கூட, தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ங்கிற பேர் தாங்கிய ஒரு ஊர் கூட இல்லை. ஆனால் தமிழ் என்ற பெயர் தாங்கிய ஊர்கள் ஒரிசாவிலையும் வட மாநிலங்கள் இருக்குங்கிறது சுட்டி காமிச்சிருந்தேன். இந்த செய்தி நான் அப்போ இருந்து அன்றைய முதல்வர்லேருந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த தகவல். இன்னும் சொன்னால், உலகத்தமிழ் ஆராய்ச்சியினுடைய தலைவராக இருந்த இவர் வந்து ஹீ ஸ்டார்டட் அ வில்லேஜ். எனக்கு ஞாபகம் இருக்குது, குற்றாலத்து பக்கத்தில் தமிழ் ஊர் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஒரு இடத்த வாங்கி, என்ன பாலகிருஷ்ணன் இப்படி சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டில் தமிழ் பேர் தாங்கி ஒரு ஊர். நான் சொன்னேன் வந்து இந்த தமிழ் நகர், முத்தமிழ் நகர்னு இப்போ புதுசாக தோன்ற டவுன்லாம் நான் சொல்ல வரல. பழமையாக வரலாற்று வருவாய் ஆவணங்களில் வில்லேஜ் ரெவன்யூ வில்லேஜஸ் ரெக்கார்டுக்குள்ளே தமிழ் என்று ஏன் வரலைன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் தமிழ் பேசுபவர்களால் இருக்கிறதுனால ஒரு பெயருடைய நோக்கமே வந்து ஒரு பெயரை இன்னொரு இடத்துலேருந்து வேறுபடுத்தி காட்டதான். இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஊருன்னு பேர் வச்சுருந்தா அவன் மற்றவங்க கேட்பான், அப்போ நாங்கள்லாம் இங்கிலீஷ் ஊரான்னு கேட்பான். ஆக வந்து தமிழ் ஊருங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இட்ஸ் மீனிங்லெஸ். ஏன்னா அது என்டையர் மக்கள் எல்லாருமே தமிழ் பேசும் மக்களால் நிரம்பிய ஒரு பகுதி. அதனால தான் அது தமிழ் ஊரும் நல்லுலகம் இப்படிங்கிற விஷயங்களை நான் பேசியிருந்தேன். இந்த ப்ராசஸில் வந்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது 1988 தொடர்ந்து ஒரு திராவிட மொழியை பேசக்கூடிய பழங்குடி மக்களுடைய பேசுகிற பகுதிகளுடைய என்னுடைய பணி சார்ந்து இயங்க வேண்டியிருந்ததுனால, இன்னும் கோயா போன்ற திராவிட மொழிகளை நானே கற்றுக்கிட்டு அந்த திராவிட மொழி பேசினவங்க எல்லாருடைய பகுதியில் பயணப்படும் போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக வந்தது வந்து, அந்த கிராமங்களுக்குள்ளே போய் அந்த வாழ்க்கையை நான் பார்க்கும்போது என் கண் முன்னால் வந்து நான் ஒரு தமிழ் இலக்கிய மாணவன்கிறதுக்கு முன்னிலையில்
ஒரு தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் அகத்திணையியல் சூத்திரம் வரும், நூற்பா தான் முன்னால் வரும். திடீர்னு வந்து ஒரு குறுந்தொகையில் நற்றிணையில் இருக்கிற ஒரு காட்சி நினைவுக்கு வரும். அப்புறம் தலைவி உடன் போக்கிய போது தோழி பாடியது, செவிலி சொன்னது, இப்படிங்கிற துறைகள் நினைவு வரும். என் முன்னாலே வந்து நான் சங்க இலக்கியத்தை என் கண் முன்னால் ஒரு வாழ்க்கையாக, நிகழ்கால வாழ்க்கையாக பார்க்குறேனேங்கிறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இந்த காட்சி படிமங்களை இன்றைய தமிழ்நாட்டை நம்ம பார்க்க முடியாது. இன்றைய தமிழ்நாடு வந்து மிக நாகரிகம் அடைந்த தமிழ்நாடு. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் பார்க்கும்போது கூட அவங்க சுற்றுலாவுக்கு ஏற்றபடி மாற்றியமைக்கப்பட்ட பழங்குடிகள் தான். அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு நவநாகரிகம் எல்லாமே பூந்துட்டு சங்ககால வாழ்வியல் இன்னும் அப்படியே மாறாமல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? சங்க காலத்தை தமிழ்நாட்டில் அகத்திணையியல்ல அல்லது குறிஞ்சி நில மக்கள்கிட்ட சொன்ன வாழ்க்கை இன்னும் உறைந்து கிடப்பது சத்தீஸ்கருடைய பஸ்தர் மாவட்டமும் ஒரிசாவினுடைய கந்தமால் என்று சொல்லப்படுகிற அல்லது கொராபூட்டில் சொல்லப்படுகிற பகுதியில் டோங்கரியா கோண்ட், அப்புறம் வந்து கந்தமால் இருக்கக்கூடிய குவிகா கோந்து மக்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் தான் இது இப்படி இருக்கு. சங்க இலக்கியத்தில் வந்து ஒரு ஒரு பாங்கியர் கூட்டம் அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் வரும். தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்துலையும் ஒரு 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 இளம் பெண் வந்து ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு தனி ஒரு குழுவாக இருப்பாங்க. அவங்க வேற ஊராக இருப்பாங்க. அவங்க இரவில் வந்து அவங்களுடைய வாத்திய இசைக்கருவிகளை தூக்கிட்டு போய் பார்க்க போகிறது, டேட்டிங் பண்ண போகிறது. இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு டார்மெட்ரி இருக்கும். அந்த கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த இதுவுமே வந்து டார்மெட்ரிஸ். இந்த டார்மெட்ரிக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு கீப்பர் இருப்பாங்க, டார்மெட்ரி கீப்பர். அவங்க வந்து சங்க இலக்கியத்தில் சொல்கிற செவிலித்தாய். அவங்க பொதுவாக அந்த ஊரை சேர்ந்த ஒரு விதவை அல்லது கொஞ்சம் வயதானவங்க, ஒரு பொறுப்பாக பார்த்துக்கிறவங்க, அவங்க தான் டார்மெட்ரி கீப்பர், ஒரு வார்டன் மாதிரி. ஆனால் அந்த வார்டன்னா அவங்களை கழுத்து நெரிக்கிற வார்டன் கிடையாது, முழு சுதந்திரம் கொடுப்பாங்க. ஆனால் சில கட்டுக்கோப்பு இருக்குது. மெயினாக வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களே அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களை சந்திக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் எ யூனிக் கிளான் வில்லேஜ். இப்போ பெரும்பாலும் வந்து அது ஒரே கிளானை சேர்ந்த டோட்டமிக் கிளான் வந்து ஒரே கிளான். இப்போ அந்த ஒரே கிளானை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணு வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க பங்காளி முறை, அவங்க வந்து அண்ணன் தங்கை முறைங்கிற மாதிரி இருக்கும். அதனால the society wants to create some kind of what you call caste endogamous, at the same time clan exogamous. அதாவது அந்த ஒரு 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 பழங்குடிக்குள்ள கல்யாணம் நடக்கணும், திருமணம் நடக்கணும், உறவுகள் நடக்கணும். ஆனா அதுக்குள்ள சின்ன உட்கிளைகளுக்குள்ள வந்து சேர்ந்து நடக்கூடாது. அப்பதான் நீங்க வந்து ஒரு இன்பிரீடிங் இல்லாம இருக்குங்கிறது காரணமா இருக்கும். அப்ப முதல்ல வில்லேஜஸ்லாம் யூனிக் கிளான் வில்லேஜஸா இருந்தது. அதுக்கு பின்னால்தான் மல்டி கிளானா வருது. சிலோட வீட்டோட மாப்பிள்ளை எல்லாம் வந்து தங்க ஆரம்பிச்சும் போது he carries another clan. அப்ப அந்த வில்லேஜஸ் பெருகுது. அப்போ ஐ ஹவ் சீன் இப்போ சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற கரந்தை அப்படிங்கிற மலரை வந்து நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் இறங்கி மல்லிகைப்பூ கேட்டால் என்கிட்ட யாராவது காட்டிடுவாங்க, ரோஜா பூ காட்டால் காமிச்சிடுவாங்க. கரந்தை மலர் காமிங்கன்னா யாரும் காட்ட முடியாது, வெச்சி கரந்தை அப்படின்ட்டு. அந்த கரந்தை மலரை வந்து இலக்கியத்தில் வச்சுட்டு பஸ்தரில் தான் ஒருத்தன் பாடுறான், ஒரு பொண்ணை பார்த்து சொல்கிறான், நான் உனக்கு உன் கரந்தை மலர் எடுத்துகிட்டு வந்து உன் குதில் வச்சு விடுவான்ப்பா. இப்போ அந்த கரந்தை மலர் என்னடா அப்படின்னு கேட்டால் அவன் மலர்னு அவனுக்கு தெரியுது, அவன் பாட்டில் இருக்குது. அந்த பாட்டு சங்க இலக்கியத்தில் இருக்குது. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் பார்க்கக்கூடிய வாழ்வியல் விஷயங்கள்லாம் இன்றைக்கும் நிகழ்கால வாழ்வியலாக இருக்கிறது வந்து ஒரிசாவும் சத்தீஸ்கர். இதை நான் வந்து 1990களினுடைய இறுதியிலேயே வந்து சென்னையில் ஒரு இடத்துல வந்து சத்தீஸ்கர் அண்ட் ஒரிசா வந்து லிவிங் லேபரட்டரிஸ் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் அப்ப தொடர்ச்சியா இது வரைக்கும் வந்திருக்கு அந்த சங்க இலக்கிய வாழ்வியல். ஆமா, அப்படின்னா இது எனக்கு என்ன இன்சைட் கொடுத்ததுன்னா, இப்போ நீங்க சங்க இலக்கியத்தான வேர்களை தேடும் போது ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து வி சுட் நாட் கன்ஃபைன் அவர் செல்ஃப். நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல் எல்லைகளுக்குள்ளே நின்று சங்க இலக்கியத்தை நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு புரிஞ்சோம்னா ப்ராபப்ளி வி ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் ஃபோர்ஸ்ஃபுல்லி தி ஸ்கோப் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர். அதுக்கு பின்னால் அந்த மேட்டருக்குள்ளே உள்ளே போனதுனால நிறையா புதிய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. சம்டைம் இன் லேட் 90s 97 நான் அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது மத்திய பிரதேசத்தில் சிந்துவாரா பகுதியில் இப்போ இருக்கக்கூடிய நம்ம மதுரை, இடுக்கி, கேரளா பார்டர் பகுதியில் இந்த தேனி, கம்பம், தேக்கடி, குமிளி இந்த மாதிரி ஊர்கள் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள் ரொம்ப வினோதமான ஒரு தனிச்சிறப்பு மிக்க திராவிட ஊர் பெயர்கள், தமிழ் ஊர் பெயர்கள் அப்படியே நான் வந்து சிந்துவாரா பகுதியில் பார்த்தேன். அந்த பகுதியில் திராவிட பழங்குடிகள் இருக்காங்க. அப்போ இந்த ஊர் பெயர்களுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் குமிளி, தேக்கடி, இடுக்கி இந்த மாதிரி பெயர்கள் வந்து இன்னொரு இடத்துல இருக்குன்னா, ஒன்று தெற்கு பகுதியில் இருக்கிற இடுக்கி, குமிளி, தேனியிலேருந்து அது அங்கே போச்சா தேக்கடி, அல்லது அங்கேருந்து இங்கே வந்ததா.
இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இடப்பெயர் வந்து பறந்து போயிட கிடையாது. ரெண்டாவது வந்து இட்ஸ் நாட் அன் ஐசோலேட்டட் நேம். ஒரு கிளஸ்டரா வரும்போது லா ஆஃப் ப்ராபபிலிட்டி வச்சு பாத்தீங்கன்னா இட் கேனாட் ஆக்சிடென்ட்லி ஹேப்பன். இந்த பாப்புலேஷன் மைக்ரேஷன் மூலமாகவும் இதனுடைய ஊடகம் வந்து பாப்புலேஷன் மைக்ரேஷனா தான் இருக்க முடியும். மனிதர்களோடு சேர்ந்தா இடப்பெயர். அப்ப அந்த ஹைப்போதீசிஸ்ல பண்ணா தென் வாட் பிகம்ஸ் தி ரிமைன் கொஸ்டின் வந்து அந்த மைக்ரேஷனுடைய திசைகள் மட்டும்தான் மீதி இருக்கே தவிர மைக்ரேஷன் பற்றி சந்தேகம் இல்லை எனக்கு. பயணம் என்பது உறுதி. பயணத்தின் திசை என்ன? ஆமா, அந்த திசையை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? அதே நேரத்தில் அது ஒரு டிஸ்பேஷனட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நம்ம இதுல வந்து நிகழ்கால உணர்ச்சியில வந்து அதன் மேல சூப்பர் இம்போஸ் பண்ணோம்னா then we will get guided by the current restrictions or the current மனநிலையினால நம்ம பாதிக்கப்படுவோம். இப்போ சங்க இலக்கியத்தை நான் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, சங்க இலக்கியம் சொல்ற அரசியல் எல்லை வேற. அதாவது இந்த பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் சங்கம் பீப்புள் ஆர் சங்கம் கிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அது வந்து வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்றது கிளியர் ஃபிக்ஸ்டு. வடவேங்கடம்ங்கிறது திருப்பதி, இது வந்து கன்னியாகுமரி. இதுக்கு ரெண்டு சைடு கடல். இந்த பகுதி இது மோரார்லெஸ். இப்போ நம்ம வந்து திருப்பதி மட்டும் தான் விட்டுட்டோம், கேரளா தனியாக இருக்கு. இதை விட்டு பார்த்தீங்கன்னா மீதி இருக்க தமிழ்நாடெல்லாம் இந்த பவுண்டரிக்குள்ளேயே வந்துடும். ஆனால் சங்க இலக்கியத்தில் பேசப்படுற நிறைய விஷயங்கள் இந்த பவுண்டரிக்குள்ளே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நன்னன் அப்படிங்கிற ஒரு அரசன், அந்த அரசனுடைய வந்து தமிழ் தொன்மங்களோடு முழுக்க தொடர்புடையவன். நன்னன் ஒருத்தன், நல்ல நன்னன் ஒருத்தன், இன்னும் ஒரு நல்ல குணங்கள் இல்லாத நன்னன், ரெண்டு பேர். அது புலவர்கள் பற்றி பேசுவாங்க. நன்னன் செய் நன்னன் அப்படின்னு ஒரு கிங் இருப்பான். நன்னன், அவனுடைய அப்பா பேரும் நன்னன். நன்னன் செய் நன்னன். இப்போ நன்னன் தொடர்பாக வந்து இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி தொடர்பான ஒரு கதை கூட உண்டு. மாங்காயை தின்றதுனால இது பண்ணது. நன்னன், பெண் கொலை புரிந்த நன்னன் அப்படின்னு ஒரு தொன்மம் இருக்கு. பெண் கொலை புரிந்த நன்னன். இந்த நன்னன்கிறவன் வந்து இந்த தமிழ் தொன்மத்துக்கு ஊடா இருக்கான். ஆனால் அந்த நன்னனுடைய இடமா சொல்றது வந்து ஏழிற்குன்றம். அவன் பகுதியில் வந்து பாரம் அப்படிங்கிற இது இருக்கு. அவன் சிற்றறையம், பேரறையம் என்று 2 நகரங்கள் வச்சிருந்தான். அந்த நகரம் வந்து அழிந்துபட்டது. அவனுடைய பிராட் ஏரியா வந்து பொன்படு கொன்கானத்து நன்னன். பொன்படு கொன்கானத்து நன்னன் அப்படின்னா தங்கம் அதிகமாக கிடைக்கிற, பொன் கிடைக்கிற ஒரு கொன்கானத்து பகுதியை சேர்ந்த நன்னன். அப்படின்னா அந்த கொன்கானம் எங்கே இருக்கு? அன்டவுட்டட்லி இந்த கொன்கானம்ங்கிற பகுதி வந்து தமிழ்நாட்டில் எங்கே இல்லை. அந்த பொன்படு கொன்கானம்ங்கிறது கொன்கன் ரீஜியன், கோவாக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த பகுதியில் நான் போய் தேடி பார்க்கும்போது இந்த நன்னனை பற்றி என்னென்ன ஜாகிரபியில் சொல்லியிருக்காங்களோ அது ஏழிற்குன்றம்ங்கிறது வந்து அங்கே சப்த சிறுங்காருங்கிற பேரில் இருக்கு. சப்தம்னா 7. எல்லை இன்னும் மேலே ஏறிட்டு ஏறிட்டே போகுது. இவர் பகுதியில் அந்த நன்னனுடைய பகுதியாக சொன்ன பாரம், இந்த ஏழில் குன்றம், இது சம்பந்தமா அவங்க சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சிருந்த மேட்டரா வந்து ஒரு கிளஸ்டரா நான் அங்க பிடிச்சிருக்கேன். அது தட் இஸ் நியர் டு தி தைமாபாத் ஆஃப் தி நோன் சதர்ன் மோஸ்ட் அவுட் போஸ்ட் ஆஃப் இண்டஸ் வேலி. இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தெற்கு கோடியா இதுவரைக்கும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஒத்துட்டு இருக்கிற தைமாபாத் பகுதியில் தான் நன்னன் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து அந்த தமிழ் அரசியல் எல்லைக்கு அப்பாற்பட்டதா. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து தமிழ் தொன்மங்களுக்கான தேடுதல் தமிழக அரசியல் எல்லைகளுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது. அதுக்கு வெளியில போய் பார்க்கணும். அதுக்கு வெளியில போகும்போது நம்ம தமிழ் தொன்மத்து வந்து ஒரு தனித்துவமான அடையாளம் இருந்தா கூட அது வந்து ஒரு திராவிட மொழி குடும்பம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் இருக்கு, தமிழ் திராவிடம் அப்படிங்கிற 2 விஷயங்கள்ல. நீங்க ஒரிசாவுக்கு வந்திருக்கிறதுனால சொல்றேன். பொதுவாக இன்றைக்கு இப்போ கூட வடநாட்டில் இருக்கிறவங்க வந்து தெற்கை பற்றிய புரிதல் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவாக தான் இருக்கும். தெற்கில் இருக்கவங்க எல்லாத்தையும் பொதுவாக மதராசின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து தெற்கு பகுதியில் வாழ்கிற அனைவரையுமே கூட திராவிடர்கள் என்று சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அவங்க வந்து மனசுல நினைச்சு சொன்னது வந்து திரமிழ, தமிழ் திரமிழ அப்படிங்கிற திராவிடங்கிற கான்செப்டோட தமிழ்ங்கிறதுக்கு இன்னொரு மாற்று சொல்லாதான், அவங்களுடைய சொல்லாதான் பயன்படுத்திருக்காங்க திராவிடங்கிறத. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, காரவேலருடைய, நீங்கள் நேற்று முன்தினம் நீங்கள் போயிருந்தீங்க, இந்த கந்தகிரி உதயகிரியில் கூடிய ஹதிகும்பா கல்வெட்டு, தமிழ் மன்னர்களை பற்றிய கல்வெட்டு குறிப்புன்னு வந்தால் ஒன்று அசோகனுடைய குறிப்புல வருது, பொதுவாக கேரள புக்தரா பாண்டியாங்கிற மாதிரி. அதை விட்டால் வந்து காரவேலன் தான் ஒரு அருமையான ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. திரமிட சங்காத்த அப்படிங்கிற வேர்டு அதில் யூஸ் பண்ணுறாரு. அந்த ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து திரமிட சங்காத்தன்னு ஒரு வீடு வரும், ஒரு பேர் வருது. இந்த சங்காத்தங்கிறது ஒரு வகையான பிராகிருத சொல். இது இன்னைக்கு கூட உரிய மொழியில் இருக்கு. நம்ம தமிழ்ல கூட நம்ம பேசும்போது சொல்லுவோம், இவன் சங்காத்தமே வேணாம், இவன் சங்காத்தமே வேணாம், இவன் சம்பந்தமே வேணாம், இவன் உறவே வேணாம்னா இவன் சங்காத்தமே வேணாம் அப்படின்னு சொல்றது. இந்த சங்காத்த அப்படிங்கிற வேர்டு வந்து இன்னைக்கு கூட உரிய மொழியில வந்து டே டு டே உறவா இருக்கு. அதான் ஒரு சங்காத்தினா ஒரு பங்காளி உறவு முறை உள்ளவங்க மாதிரி.
இந்த திராவிட சங்காத்தை அப்படின்னு சொன்னால் திராவிட நட்பரசு, இந்த நட்பரசுகளை வந்து நான் போய் முறியடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு காரவேலன் கிளைம் பண்ணுறான். அப்போ அந்த காரவேலன் கிளைம் பண்ணும்போது அந்த நட்பரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு சேர சோழ பாண்டியன்கிற பேர்களை குறிப்பிடாமல் திராவிட கூட்டரசுகள் அப்படின்னு சொல்கிறது, நான் முதல்ல சொன்னது மாதிரி எப்படி வந்து சங்க இலக்கியத்தில் வந்து மதுரையில் எழுதினாலும் சோழருடைய பற்றிய சேரர்களை பற்றிய இலக்கியங்கள் இடம்பெற்றதோ, அதாவது எத்னிக் பவுண்டரி பொலிட்டிக்கல் பவுண்டரியை தாண்டி அதுக்கு மேலே ஒரு லிங்குவிஸ்டிக் யூனிட்டி இருந்ததோ அதுக்கான எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் வந்து கதிக்கும் பைன் ஸ்கிரிப்ட்ஸ். இப்போ 3 பேரும் தான் ரிஃபர் பண்ணி சொல்கிறோம், சேர சோழ பாண்டியன் தான் நட்பரசுங்கிற நட்பரசு இஸ் a kind of federation. ஆக வந்து இந்த அதாவது இந்த தமிழ் திராவிடம் அப்படி ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு, இது ரெண்டும் ஒன்று விட்டு அகல முடியாத புரிதல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் இருக்கு, இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கு. சண்டை போட்டுக்கிற அரசர்கள் வந்து மொழியினுடைய அடையாளத்தால் ஒன்றுபடுறாங்க. நட்பாக இருக்கிற அரசர்களை வந்து ஒரு மொழியின் பேரில் வெளியில் இருக்க ஒருத்தன் அடையாளப்படுத்தான். இந்த 2 எவிடன்ஸ், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எவிடன்ஸை வந்து நம்ம கடந்து போக முடியாது. ஆக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரிசா மாதிரியான பகுதியில் வந்து இன்றைக்கி கூட வந்து இந்தியாவுடைய மல்டி கல்ச்சுரலிசத்துக்கு, ஒரு புளூரலுக்கு, பன்முகத்தன்மைக்கு ஒரு லிவிங் லேபரேட்டரி மாதிரி, வாழும் பரிசோதனை கூட மாதிரி ஒரிசா திகழ்ந்து. இங்கே இருக்கக்கூடிய 63 பழங்குடிகளில் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் பழங்குடி இருக்காங்க. அந்த ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி குடும்பத்தை சேர்ந்த பழங்குடிகளில் நார்த் முண்டாரியன் குரூப், சவுத் முண்டாரியன் குரூப் அப்படின்னு சொல்ல 2 உட்கிளை பிரிவுகளை சேர்ந்த ஆஸ்டிக் மொழி பேசுகிற மொழி கூட்டமெல்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த போண்டா, கதவாஸ், சந்தால், முண்டாஸ், ஜுவாங் இந்த மாதிரி பழங்குடிகள்லாம் அதில் வருவாங்க. திராவிட பழங்குடிகள் ரொம்ப தொன்மையான திராவிட பழங்குடிகள் இருக்காங்க. அது வந்து மெயினாக வந்து கந்தோ என்று சொல்ல கோண்டு, அப்புறம் துருவாஸ், கோயாஸ், டோங்கிரியா கோண்டு, குட்டியா கோண்டு, அப்புறம் உரான்ஸ், இந்த மாதிரி ஆள் இருக்காங்க. இது வந்து ஒரிசாவில் இருக்காங்க. இதை விட்டு போனீங்கன்னா தென் பீகார், ஜார்க்கண்ட் பகுதியில் வந்து ராஜ்மஹால், ஜார்க்கண்டில் வந்து ராஜ்மஹால் ஹில்ஸில் வந்து மால்டோ பேசுகிறவங்க இருக்காங்க. ஜார்க்கண்டில் வந்து இன்னும் உரான்ஸ் நிறையா இருக்கிறாங்க. இதை விட்டிங்கன்னா பலுச்சிஸ்தான் பகுதியில் வந்து பிராகுயி பேசுகிறவங்க இருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க, சத்தீஸ்கரில் இருக்காங்க. ஆக இந்த திராவிட பழங்குடிகள் பேசுகிறவங்க இந்தியா முழுவதும் பரவி இருக்காங்க. அதை வந்து வட திராவிடம், சென்ட்ரல் திராவிடம், தென் திராவிடம் நம்ம பிரிச்சிருந்தா கூட இது எல்லாம் ஒருங்கிருக்கக்கூடிய ஒரு சின்டாக்ஸ், தொடரியல் சார்பான ஒரு ஒருமையும், ஒரு பேசிக் டெர்மினாலஜிஸில் ஒரு ஒருமையும், இந்த நியூமரல்ஸு, பேசிக் வெர்பு, பேசிக் நவுன், இதிலெல்லாம் வந்து ஒரு ஒருமை. அந்த வார்த்தை ஒருமை கூட கிடையாது, சில பண்பாட்டு ஒருமை இருக்குது. என்னால் வந்து சங்க இலக்கியத்தில் சொல்கிற அந்த துறைகளையும் திணைகளையும் அந்த குறிஞ்சி வாழ்க்கையும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு திராவிட பழங்குடியை எனது துன்பங்களிலிருந்து விட்டு கடந்து செல்ல என்னால் முடியல. அதனால நான் வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்னு நான் பேர் கொடுக்காம சிந்துவெளி பண்பாட்டின் தமிழ் அடித்தளம் கூட கொடுக்கலாம். நிறைய பேர் என்னை அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் சொல்கிற நிறைய விஷயங்களுக்கு ஒரு பொது உரிமையும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சிந்துவெளி பண்பாட்டு புத்தகத்தில் வந்து மேல் மேற்கா இருக்குது, கீழ் கிழக்கா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதை நான் தனியாக சிந்துவெளி பற்றி பேசும்போது சொல்கிறேன். நான் இப்போதைக்கு சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வந்து ஒரு நாகரிக தலைமையை ஏற்குது. தொடக்கத்திலிருந்தே ஒரு கடல் வணிக தலைமையை ஏற்குது, ஒரு நகர வாழ்க்கைக்கான தலைமையை இருக்குது, ஒரு இலக்கிய தலைமையை ஏற்குது. ஆனால் அதன் வேர்கள் வந்து அதை விட ஆழமாக ஒரு தொல் திராவிடம் அப்படிங்கிற திராவிட வேருக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு நாகரிக மொழியினுடைய அழகே வந்து தோற்றம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமானது தொடர்ச்சி. தி டெப்த் ஆஃப் ஆரிஜின்ஸ் அண்ட் ஆல்சோ தி லெங்த் ஆஃப் தி கண்டினியூட்டி. அந்த தொடர்ச்சியினுடைய நீளம், அதாவது டிஸ்கனெக்டே இல்லாத ஒரு அன்இன்டரப்டட் கண்டினியூட்டிங்கிறது வந்து ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய பெருமிதம். நான் வந்து நான் சொல்கிறத விட ஒரு 1000 வருஷம் முன்னால் தோன்றிட்டேன், 2000 வருஷம் முன்னால் தோன்றிட்டேங்கிறத விட முக்கியமானது நான் இன்னைக்கு வரைக்கும் பொழைச்சிருக்கேன். கரெக்ட். அது பயன்பாட்டில் இருக்கு, ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்தி அந்த மொழி வந்து ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ் டார்வினிசத்தை முடியடிச்சிருக்கு. ஒரு இட் ஹஸ் காட் அ சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். இட் இஸ் பாஸ் தி லிட்மஸ் டெஸ்ட் ஆஃப் தி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இது வாழ தகுதி உடைய மொழி. ஆனால் அதுவே வந்து ஒரு தொன்மையாக இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. இப்போ தொன்மையான தோற்றம் இருக்குது, தொடர்ச்சியான தொடர்பும் இருக்குது, தொடர்ச்சியும் இருக்குது, அருந்து விடாத தொடர்ச்சி இருக்குது. ஆக இந்த தோற்றமும் முக்கியமாக இருக்குது, தொடர்ச்சியும் முக்கியமாக இருக்குது.
தொடர்ச்சியை பற்றி பேசும்போது தமிழுடைய பெருமையை, இணையத்தமிழ், இணையற்ற தமிழ், செம்மொழி, சங்க இலக்கியம், இதெல்லாம் வந்து என்னுடைய அண்மை கால 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பெருமிதங்கள். ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய தோற்றத்தை பற்றி பேசும்போது நான் தொடங்க வேண்டிய இடம் அதுக்கும் முன்னால் இருக்கு. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஒரிசா, சத்தீஸ்கர் போன்ற பகுதிகள் தமிழ் வரலாற்று மீட்டெடுப்பில், திராவிட வரலாற்று மீட்டெடுப்பில், திராவிட தொன்மங்களுக்கான தேடுதலில் தவிர்க்க முடியாத, தவிர்க்கப்படக்கூடாத இடங்கள். இன்னும் சொல்றாந்தா தஞ்சையில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம், அல்லது குப்பத்தில் இருக்கக்கூடிய திராவிட பல்கலைக்கழகம், அல்லது இந்த மாதிரியான களங்களில் இயங்கிக்கிட்டு இருக்க எல்லாருமே வந்து இந்த பண்பாடு முழுவதும் அழிந்து விடுவதற்கு முன்னால், அல்லது நாகரிகம் இன்னும் எல்லா இடத்தையும் மாற்றி விடுவதற்கு முன்னால் ஏதாவது ஒன்று ஆவணப்படுத்த வேண்டியிருந்தால் அந்த ஆவணப்படுத்த வேண்டிய அக்கறை வந்து இப்போ இங்கே இருக்க மற்றவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் இஷ்யூவாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா இருக்காது. ஆனால் என்னை பொறுத்த வரையில் வந்து பஸ்தரும், சத்தீஸ்கரும், கொராப்புட்டில் இருக்கக்கூடிய திராவிட பழங்குடிகளும் எனக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஸ்பேஷனேட் அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி ஒரு உணர்வுபான ஒரு விஷயம் கூட. அதுக்கான தலைமை ஏற்க வேண்டிய கடமை வந்து தென் மாநிலங்களுக்கு இருக்கிறது மட்டும் கிடையாது. அதிலேயே வந்து இந்த உரிமை கூறலில் எப்பயுமே முன்னணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். எப்படி வந்து கீழடியை பற்றிய அகழ்வாராய்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் பஸ்தரில், சத்தீஸ்கரில், கொராப்புட்டில் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையை சங்க இலக்கியத்தினுடைய திணை வழியாக, துறை வழியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படம் எடுத்து ஆவணப்படுத்தி குறும்படமாக்கி அந்த வாழ்க்கையை அப்படியே படம் முடியும். உடன்போக்கு, அந்த டார்மெட்ரி, பாங்கர் கூட்டம், பாங்கீர் கூட்டம், அவருடைய பாடல்கள், அந்த பாடல்களில் வரக்கூடிய கரந்தை போன்ற பூக்களின் பெயர்கள், அவருடைய வாழ்க்கை முறைகள், இதையெல்லாம் பயன்படுத்தும் போது I feel that the Orissa and Chhattisgarh could be essential outpost of research outpost of the Tamil antiquity. ஒரு கேள்வி ஒன்று வருது. அதாவது அந்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறப்போது இந்த 6 மொழிகளை மட்டும் சொல்லிட்டு மற்றதெல்லாம் பேசாமல் போயிடுறாங்க. அதை பற்றி நான் கூட இது வரைக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிற போது இந்த பழங்குடி மக்கள் பல இடங்களில் இருக்கிறாங்களே, அவங்களுடைய மொழிகள் எல்லாமே வந்து அந்த திராவிட சாயல் நிச்சயமாக இருக்கத்தர செய்யணும். ஏன் அதை பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடக்கலை? அந்த பார்வை ஏன்னு தோணலை? ஏன்னா எண்ணிக்கை ரொம்ப குறைவு. எப்பயுமே வந்து ஒரு ஒரு டெமோக்ரஸி வந்து இது வந்து எப்படி அரசியலில் உண்மைக்கு புறம்பாயிடுமே? இல்லை, உண்மைக்கு புறம்பாங்கிறது விஷயம் கிடையாது. எப்பயுமே வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால்ங்கிற மாதிரி நம்பர் அதிகமாக இருந்தால் அதிகமாக பேசப்படும். சத்தம் கொடுக்கறதுக்கும் ஆள் வேணும். ஆனால் இதுக்கு டிஸ்பேஷனட்டாக பார்க்குறாந்தா போண்டா பேசுகிறவங்க 700-800 பேர் தான் இருக்காங்க. இந்த மால்டாப் பேசுகிற மொழி குடும்பத்தை திராவிட மொழி பேசுகிறவங்களாம் ரொம்ப கம்மியானவங்க இருக்காங்க. இது ராஜ்மஹால் ஹில்ஸ்ன்னு சொல்கிற சுந்தர் பகாடுங்கிற ஏரியாவில் இதில் இருக்காங்க, ஜார்க்கண்டில் இருக்காங்க. ஆனால் ஒரு அருமையான விஷயம் கேட்டீங்கன்னா, நான் மைசூரில் ஒரு 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 கிட்டத்தட்ட எனக்கு சரியாக 2005 வாக்கில் 4-5 வாக்கில் வந்து ஒரு 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 சொற்பொழிவு ஒன்று நிகழ்த்தினேன். அது வந்து தி நாடு தி பிளேஸ் நேம் ஜெனரிக் அப்படிங்கிற ஒரு ஆங்கில உரை. நாடு என்ற பொதுப்பெயர், இந்த நாடுங்கிற சொல் மட்டுமே எப்படி விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சி. ஒரு பல ஆண்டுகள் அதுக்காக நான் செலவிட்டு திராவிட பழங்குடிகள் பகுதி வாழ்ந்த பகுதியெல்லாம் போனேன். இந்த நாடுங்கிறதுனுடைய மேக்சிமம் சிமாண்டிக் பவுண்டரி என்ன? இப்போ நீங்கள் தமிழ்நாடுங்கிற திராவிட மொழியிலே ரொம்ப அதிகமான இலக்கியத்தனமான, செம்மொழியான, இலக்கியத்தனம் வாய்ந்த, ரொம்ப ஓக்கலான மொழி வந்து தமிழ் இலக்கியம். இப்போ இந்த தமிழில் வந்து இந்த நாடுங்கிற சொல்ல நான் எப்படிலாம் பயன்படுத்துகிறேன். நாடுன்னு சாதாரண போனீங்கன்னா நாட்டுக்கோழி அப்படின்னு சொன்னால் கிராமத்தில் இருந்த கோழி. உரத்த நாடுனா ஒரு ஊர், உரத்த நாடில் வர ஊர் வந்து ஒரு சின்ன ஒரு ஊர், அவ்வளோதான் உரத்த நாடு. அப்புறம் நீங்கள் நீல்கிரிஸ் பகுதியில் போனீங்கன்னா அந்த பழங்குடிகள் பக்கத்தில் நாடு அப்படிங்கிற பிரிவு, அந்த டெரிட்டரியோட வந்து வேற மாதிரி. அப்புறம் வந்து மதுரை சைடு போனீங்கன்னா அந்த பிரமலை கல்லறில் வந்து வருஷ நாடு அப்படின்னு அவங்க உட்பிரிவுகள்லாம் நாடு நாடுன்னு முடியும். அப்போ நாடுங்கிறது வந்து ஒரு கிராமமாகவும் இருக்கு. நாட்டாமை வந்து ஒரு சின்ன ஊரினுடைய ஒரு சில ஊரினுடைய தொகுதிக்கு பொறுப்பாக இருக்கிறது தான் நாட்டாமை. இதுவே வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடுங்கும் போது ஒரு டெரிட்டரியாக இருக்குது. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது மாநிலமாக இருக்குது. இந்திய நாடு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு கண்ட்ரியாக இருக்குது. ஐக்கிய நாடு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு யுனைடெட் நேஷனாக இருக்குது. பன்னாடுன்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னலாக இருக்குது. இந்த உள்நாடுன்னு சொல்லும்போது அது உள்நாடாக இருக்குது. ஃபாரின் கண்ட்ரிங்கும் போது அது வெளிநாடாக இருக்குது. அப்போ இந்த தமிழ் நாடுங்கிற விஷயம் வந்து தமிழுடைய அரசியல், சமூக அனுபவங்களை சார்ந்த, பொருளாதார அனுபவங்களை சார்ந்த
அதனுடைய நாகரிகத்தோடு தொடர்புடையதாக அந்த சிமாண்டிக் பவுண்டரி, அந்த பொருள் எல்லை விரிஞ்சிக்கிட்டே போகுது. இன்னைக்கு போய் மலையாளத்தில் போட்டோம்னா நாட்டில் எவிட அப்படிங்க, சொந்த ஊர் என்னன்னு கேட்குறது வந்து நாட்டில் எவிடங்க. ஸோ நாட்டில் எவிடன்னு கேட்டிங்கன்னா ஊர் எந்த ஊருன்னா அவ்வளோதான். அப்போ நாடுன்னா அது ஊர் தான். அப்போ நாடுனா ஒரு சிற்றூர், சங்க இலக்கியத்தில் நாட அப்படின்னு வரும் அந்த ஒரு தலைவனை பற்றி பேசும்போது. சிற்றூரில் தொடங்கி ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் தமிழில் வந்து இந்த பவுண்டரி வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த பவுண்டரியோட தொடக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு போட்டால், இன்னும் சில திராவிட பழங்குடிகளுக்கு அந்த நாடுங்கிறது வந்து ஒரு பெரிய டெரிட்டரியே கிடையாது, அது ஊர் மட்டும்தான். கந்தமாலில் இருக்கக்கூடிய கோண்டு பழமொழி, இந்த குவி மொழி பேசுகிறவங்களுக்கு அவங்களுடைய ஊருடைய பேரெல்லாம் வந்து நாஜுன்னு முடியும். அந்த ஜா அப்படிங்கிறது வந்து டாங்கிறத ஜான்னு ஒளிபெருப்பாங்க, நாஜுன்னு. ஆனால் அவங்க வந்து வேற்றுமை உருவோடு சேர்த்து பயன்படுது. இந்த கிராமத்திலிருந்து வந்தவனுங்கும் போது நாட்டோ, இந்த கிராமத்தை சேர்ந்தவன் நாட்டோ அப்படிங்கிற அந்த வடிவம் வரும். அவனுக்கு நாடுன்னு சொன்னால் மாநிலமும் கிடையாது, மாவட்டம் கிடையாது, அவன் ஊர் மட்டும்தான். அவனுடைய பவுண்டரி வந்து அந்த ஊருங்கிறதா இருக்குது. இதை நான் துருவி போகும்போது சுந்தர்பகாடு மலையில் மால்டோ மொழி பேசுகிற ஒரு சின்ன திராவிட பழங்குடி நாடுங்கிற பேரை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க வாழ்க்கையில். அவங்கள்ட்ட போய் நாடு எது அப்படின்னு கேட்டால் என்னை கூப்பிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கல், அது அவங்க கும்பிட்ற வந்து ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு அவங்களுடைய ஒரு கல், நம்ம முனியாண்டி கும்பிட்ற மாதிரி ஒரு குலதெய்வம் மாதிரி ஒரு அது. இது என்னன்னு கேட்டால் இதுதான் நாடு. அவனுடைய நாடு அதுதான். ஏன் நாடுன்னு கேட்டிங்கன்னா அது நட்டது, நட்டு வச்சதுனால நாடு, அதான் நடுகள். ஏன் வந்து இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா திராவிட மரபுல பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய தோற்றமே நட்டதிலிருந்து தான். அது நடுகளில் இருந்தா அந்த ஒரு உரிமை பாராட்டி, அதாவது அந்த நடுங்கிறது வந்து மிடில் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெயர் சொல்லா வரும்போது ஒரு மிடில், நடு அப்படிங்கிறது வினை சொல்லா வரும்போது பிளான்ட், டு எஸ்டாப்ளிஷ், நட்டு வைத்தல், பயிரை நடுதல். ஆனா நடுவில் வச்சிங்கன்னா மிடில், நடு. அப்ப பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இருக்கு. அதே மாதிரி நாடு அப்படிங்கிறது பெயர் சொல்லா இருக்கும்போது ஒரு பிளேஸ், கண்ட்ரி, லொகேஷன். நாடுங்கிறது வினை சொல்லா இருக்கும்போது டு சீக், விரும்புதல். நாடு பிளேஸ் நேம் ஜெனரிக் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த நடு அப்படிங்கிற விஷயம், இந்த மிடில்ங்கிறது என்னென்ன மாதிரியெல்லாம் வரும். அதுலேயும் நட்ட நடு அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி பார்த்துங்க. நட்ட நடுங்கிறது வந்து ஒரு யூ கேனாட் மேக் எ ரவுண்டு வித்தவுட் புட்டிங் எ பாயிண்ட். நீங்கள் ஒரு வட்டத்தை வந்து நடுவில் ஒரு புள்ளியில் வச்சு அந்த புள்ளியில் வந்து ஒரு டயாமீட்டர், ஒரு ரேடியஸ் ஆஃப் டயாமீட்டர் கிரியேட் பண்ணாமல், அதை what you call 2πr மாதிரி, அந்த ஒரு ஆரம், அந்த ஆரத்துலேருந்து விட்டோம், அந்த நடுவில் இருக்க புள்ளியிலேருந்து ஒரு ரவுண்ட் இழுத்தீங்கன்னா தான் ஒரு நூலை வச்சு நீங்கள் ஒரு சரியான வட்டத்தை உருவாக்க முடியும். ஒரு சரியான வட்டத்தை வந்து ஒரு நடுப்புள்ளி இல்லாமல் வரைய முடியாது. ஆனால் நடுப்புள்ளி இல்லாமல் வரையலாம், ஆனால் அது வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அது வந்து அப்ராக்சிமேட் வட்டமாக இருக்கும். அதனுடைய மிடில் வந்து அப்ராக்சிமேட் மிடிலாக இருக்கும். ஆனால் அக்யூரேட் மிடில் அப்படின்னு சொன்னால் அது நட்ட நடுவாக தான் இருக்கணும். எப்பயாவது நட்ட நடு சென்டர் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொன்னானா, அல்லது நட்ட நடுன்னு சொன்னானா, அது ஆக்சுவலி நட்ட நடு, தி பிளான்டட் மிடில். இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிடில், ஜுடிஷியஸ் மிடில், ஃபிலாசாபிக்கல் மிடில் அண்ட் சைக்கலாஜிக்கல் மிடில். உளவியல் சார்பாகவே ஒரு மிடில் இருக்கு, பாதுகாப்பாக உணர்றது. அப்போ அந்த மிடில் அப்படிங்கிற இடைப்பட்ட தன்மைக்கும், மிடில்ங்கிற நடுவுங்கிற தன்மைக்கும் ஜுடிஷியல் மிடில். ஒரு திராவிட பழங்குடிகளில் வந்து நியாயம் சொல்கிறேன். ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், கோதாவரி மாவட்டத்தில். ஒரு ஒரு புராதனமான பழங்குடி, கொண்டாரெட்டி. அந்த கிராமத்தில் வந்து அவ்வளோ பழமையான பழங்குடியில் வந்து அவங்க நீதி சொல்கிறது வந்து ஏதாவது ஒரு நாட்டாமை தீர்ப்பு சொல்கிறாங்க, நம்ம ஊரில் மாதிரி சொம்பு வச்சுட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஊருக்கு நடுவில் எதுலேயும் சாஞ்சி உட்காராம, திண்ணையிலேயோ எதுலேயும் சாஞ்சி உட்காராம தீர்ப்பு சொல்லும் போது, எல்லாம் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லும் போது அவர் எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு, நடுப்பகலில் சூரியன் வந்து கரெக்டாக நடுவில் நிற்கும் போது இவர் வந்து நட்டமாக நின்றுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுவார். நான் இதுக்கான காரணத்தை கேட்டேன், ஏன் உட்காந்து சொல்லன்னு கேட்டேன். உட்காந்து சொன்னான்னா அவர் வந்து ஒரு பார் கோடாமை ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது டில்ட் பண்றதுக்கு ஒரு யூ ஹவ் டு பி ஸ்டாண்ட் எரெக்ட் அண்ட் தென் when the sun is in the middle. ஊருக்கு நடுவில் ஒருத்தன் எந்த சைடையும் அவனுடைய பேலன்ஸ் வந்து ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆகிராம அப்படி அப்படி கத்தி பிடிச்சது மாதிரி நேர்மை, அதுதான் நேர்மை. அதுக்கு பேர் தான் நேர்மை. அங்கதான் அந்த நடுவுல தான் நியாயமே பிறக்குது. அதனாலதான் நீதிபதி வந்து நடுவர். அதுக்குனாலதான் அதுக்கு பேர் நடுவு நிலைமை.
இந்த நடுங்கிறது வந்து அதுலேருந்து தான் கான்செப்ட் ஆஃப் தி கண்ட்ரி, கான்செப்ட் ஆஃப் எவ்ரி திங். இட்ஸ் அன் அன்பிலீவபிள். ஐ ட்ராவல்டு தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அண்டு நான் அந்த ஒரு வீட்டில் வந்து திராவிட பழங்குடிகள் வந்து மிந்தி வட்டமாக வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. வட்டமாக வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது வந்து அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய தூணே வந்து நடுவில் இருக்கிற வெயிட் பியரிங் தான் வைக்கணும், நட்ட நடு கம்பம். நான் அந்த என்னது இந்த ட்ரைபல் மியூசியம்ல அந்த மாதிரி ஒரு வீடு பார்த்தேன், வட்டமாக இருக்கிற ஒரு வீடு. அந்த அதில் வந்து அந்த வட்டமாக இருக்கிற ஒரு வீட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய தூண் வந்து சென்டரில் தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே வந்து கூரை வேஞ்சு, ஏன்னா அந்த வெயிட் பியரிங் வந்து சென்டரில் இருக்கும். ஆனால் நான் வந்து ஆந்திராவில் சில திராவிட மக்கள் வந்து இப்போ வந்து செவ்வகமாக வீடு கட்டுறாங்க, நம்ம கட்டுற மாதிரி. இப்போ செவ்வக வீட்டில் வந்து வாஸ்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து நார்த் ஈஸ்ட்டில் தான் முத குழி வெட்டி தோண்டணும்னு இப்போ சமீபத்தில் எல்லாரும் பயன்படுத்துறது, அது ஈசான மூளை அப்படின்னு சொல்லி. நான் அந்த வீடு கட்டும்போது நான் ஆண்கிட்ட சொல்லி வச்சு ஒரு வீடு கட்டும்போது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நான் படம் பிடிக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக கிட்டத்தட்ட 1998 ஐ ஷு ட்ராவல் ஒரு பர்டிகுலர் வீடு வெவ்வேறு வகையில் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது நான் போய் படம் எடுத்தேன். அப்போ ஒன்று பார்த்தேன், வீடு வந்து செவ்வகமாக இருந்தது. ஆனால் அந்த வெயிட் பியரிங் 4 சைடு கொடுத்தாப்புல நடுவில் வந்து ஒரு கம்பத்தை ஊண்டிருந்தாங்க. அந்த நடுவில் இருக்க கம்பம் வந்து எந்த வகையிலும் வெயிட் பியரிங் கிடையாது. ஆனால் மற்ற கம்பத்துக்கெல்லாம் கொடுக்காத முக்கியத்துவத்தை அந்த கம்பத்துக்கு அவங்க கொடுத்தாங்க. நான் வந்து போய் கேட்டேன், நான் இது வந்து வெயிட் பியரிங் கிடையாது, இது வந்து ஈசான மூலையும் கிடையாது, இதை ஏன் இங்கே நடுவில் நட்டுறீங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய நடுக்கம்பத்தை நடும்போது தான் ரிச்சுவலை பயன்படுத்துகிறாங்க அவங்க. அதுக்குள்ளே வந்து நவதானியங்கள், காசு இதெல்லாம் போட்டு இது ஒரு ஃபெர்டிலிட்டி கட். அந்த வீடு வந்து நல்ல மங்களமாக, நல்ல ஃபெர்டிலிட்டி, குழந்தைகள்லாம் பிறந்து ஒரு பெரிய குடும்பமாக வளரணுங்கிறதுக்கு அடையாளமாக அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து இனப்பெருக்கம் செய்வதே அந்த இடத்தில் இருந்தான் அப்படின்னாங்க. இட்ஸ் a symbol of fertility, it's a continuity of the fertility cult. இது வந்து sleeping place அப்படின்னாங்க. நான் வந்து when I try to probe that, that's what we procreate அப்படின்னாங்க. I was stunned. ஏன்னா இதுதான், that is the place. இந்த நடுதல், நட்ட நடு, சென்டர், இதை நீங்கள் அந்த தென் பாடி மிடில், ஃபிசிக்கல் மிடில், அந்த மிடில்ங்கிற கான்செப்டை வந்து நான் வந்து இடை, நடு, இடுப்பு, ஒரு மனிதனுடைய இதில் கடை, கால், தலை, இந்த மனிதனுடைய உறுப்புல வந்து வீட்டுக்கு வந்து கடை வாசல், தலை வாசல் அப்படிங்கிற போயிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா then you understand where the country started. திரும்பவும் நான் போறேன் அந்த கேள்விக்கு. அதாவது இந்த முக்கியமா இந்த 6 மொழிகளை மட்டும் சொல்லிட்டு சின்ன சின்ன இந்த மொழிகளை விட்டதுக்கு காரணம் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? அதனால ஆனா ஒண்ணு அதுக்கு 2-3 காரணம். ஒண்ணு நிறைய நடந்திருக்கு. கிரியர்சன் வந்து 19 நான் புரிஞ்சுக்க பாக்குறேன். அந்த திராவிட மொழி பயன்படுத்தல உள்ளவங்க வந்து அந்த எல்லைக்குள்ள மாத்திரம் இல்ல, மேலேயும் இருக்கிறாங்க. நார்த், இப்ப இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியான்னு சொல்றோம், அந்த பகுதிகளையும் இந்த திராவிட மொழி இருக்கு. 1911 சரி, 1921 சரி, கிரியர்சன் வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் சர்வே பண்ணும்போது அவருடைய கவனம் வந்து முண்டாரியன் லாங்குவேஜ், கோலாரியன் லாங்குவேஜஸ், ஆஸ்ட்ரிக் லாங்குவேஜில் இருந்த அளவுக்கு அவர் திராவிட மொழிகளில் அவர் கவனம் செலுத்தலை. அது ஒரு ஃபியூச்சருக்காக, அடுத்த சர்வேக்காக வச்சிருந்திருக்க கூடும். அதனுடைய விளைவாக வந்து இந்த திராவிட மொழியினுடைய ஆவணப்படுத்துதல் ஓரளவுக்கு கிரியர்சன் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஆளுமையினுடைய பங்கேற்பு கொஞ்சம் கிடைக்காம போயிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்னால் வந்து ப்ரையாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டு. வேர்ல்டு வாரு, உலகப்போர், சுதந்திரம், அதுக்கு பின்னால் மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு, இப்படின்னு தனித்தனியாக போனதில் வந்து இந்த சின்ன திராவிட மொழிகள், அதாவது இந்த வட்டார வழக்குகள், டயலக்ட்ஸு, இதனுடைய பெருமிதங்கள் வந்து ஆவணப்படுத்துதல் கொஞ்சம் குறைவாயிடுச்சு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய தொல் மூலங்கள் வந்து அதில் தான் இருக்குது. சங்க இலக்கியம்லாம் வரும்போது நம்ம வந்து ஒரு 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 பண்பட்ட ஒரு நாகரிக மொழியாக வளர்ந்துடும். ஆனால் அந்த நாகரிக மொழிக்கான ஒரு மொழி குடும்பம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து போகிற போக்கில் வந்து கால்டு வெள்ளையும் அவருக்கு முன்னால் எல்லீஸ் வந்து இந்த திராவிட மொழி குடும்பத்தை பற்றி ஒரு ஆவணப்படுத்தியிருப்பார். ஆனால் கால்டுவெல் வந்து பிராகுயை பற்றி மென்ஷன் பண்ணுவார். கால்டுவெல்லை கோட் பண்ணி தான் 1924 சிந்துவெளி நாகரிகம் வந்தப்போ சுனித்குமார் சட்டர்ஜி வந்து 2 மாதத்தில், ஜான் மார்ஷல் வந்து செப்டம்பர் அக்டோபரில் வந்து இண்டஸ் வேலியை அனௌன்ஸ் பண்ணி டிசம்பர்லேயே வந்து கல்கட்டாலேருந்து எழுதுறாரு. அது ஒரு தமிழ் நாகரிகம், சிந்துவெளி நாகரிகத்தை. அதுக்கு அவர் கோட் பண்ணுறதே வந்து நிறைய வந்து கால்டுவெல். அதனால நிறைய பேருக்கு கால்டுவெல் மேலே கோபம். ஆனால் கால்டுவெல் பண்ண ஒரு பெரிய சிறப்பான தொண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஒருமையை கொண்டு வந்தார். அந்த ஒருமை பிராகுய்க்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த இமேஜினேஷன் டு லிங்க் வித் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், கமில் ஸ்வல்லபிள் கூட சொல்லுவார். ஐ சி கைண்ட் ஆஃப் இந்த திராவிடர்கள் வந்து ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஜாக்ரோஸ் மலை, இந்த மாதிரி கிழக்கு ஈரானுடைய உயர்ந்த மலைகளில்
அப்படியே கம்பீரமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி. அதுக்கு பின்னால் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் பங்களிப்பு செஞ்சதுன்னா என்னை கேட்டிங்கன்னா அந்த சிந்துவெளி நாகரிகம் கிழக்கு ஈரான் பகுதியில், ஆப்கானிஸ்தான் பகுதிகள், திராவிடர்களுடைய மலைவாழ் இடங்கள் அப்படிங்கிற விஷயத்தை லிங்க் பண்ணி ஒரு நேரட்டிவாக சொன்னவர் வந்து கமில் ஸ்வெலபிள் தான். இப்போ சுனித்குமார் சட்டர்ஜியினுடைய இன்ட்யூஷன், கமில் ஸ்வெலபிள், ஹீராஸ் பாதிரியார் மாதிரியே கமில் ஸ்வெலபிளுடையது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன திராவிட மொழிகள், குறிப்பாக வடநாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள், கிழக்கிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகளை முறைப்படி ஆவணப்படுத்தாவிட்டால் இந்திய வரலாற்றினுடைய அடித்தளங்கள் சரியாக புரிந்து கொள்ளப்படாது. அப்போ உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், செம்மொழி நிறுவனம், தமிழக அரசு, தமிழக பல்கலைக்கழகங்கள் அனைத்து செய்ய வேண்டிய பணிங்கிறது மிக பெருசு இருக்கு. இதை நான் கடந்த 20-30 வருஷமா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இதனுடைய தொடக்கம், இது வந்து ஒரு ரிசர்ச் அவுட் போஸ்ட் வேணும். அதற்கான நாகரிக கடமை தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து இந்த அடையாளப்படுத்துதல்கள் பற்றிய உரையாடல்களில் வந்து நிகழ்கால அரசியல், நிகழ்கால தேவைகள், நிகழ்கால பொருளாதாரம் இதெல்லாம் வந்து முன்னுரிமைப்பட வேண்டியது உண்மை என்றாலும் அதற்காக கல்வியாளர்களும் ஆய்வாளர்களும் இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. அது வேற கான்வர்சேஷன். உங்களுக்கு நதிநீர் பிரச்சனையா, இவங்களோட சண்டை போட வேண்டியதா, அவங்களோட சண்டை போட வேண்டியதா, இவங்களோட போராட வேண்டியதா, இந்த உரிமை கோரலாம், அதெல்லாம் தனி. அது பொலிட்டிக்கல் இஷ்யூக்குள்ள போயிடுது இல்லையா? பட் அகாடமிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு 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 டிஸ்பேஸ்னேட்டா நீங்க வந்து ஆவணப்படுத்தல் சொல்லும் போது தமிழர் தொன்மைகளுக்கான தேடல், திராவிட தொன்மைகளுக்கான தேடல், வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அதுல வந்து வேற யாருக்கும் அக்கறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பீகார்ல இருக்கக்கூடிய பழங்குடியினுடைய திராவிட வேர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கடமை வந்து பீகார் அரசாங்கத்தை உணரப்படாது. அவங்க வந்து ஒரு 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 திராவிட, அவங்க ஒரு பழங்குடி மக்கள், தமிழகத்துக்கு தார்மீக கடமை அவங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குடிமக்கள், அவங்க ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். அவங்க வந்து வாக்காளர்கள். அதுக்கு மீறி வந்து அதனுடைய மொழி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கடமை வந்து வேறு எந்த மாநிலங்களையும் கூட தமிழ் மாநிலத்துக்கு இருப்பதா நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தமிழ் மொழி நாகரிகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய மொழி. சங்க இலக்கியம் தானே இருக்கு, திராவிட மொழிகளுடைய இருக்கிறதுலேயே ஏன்சியன் லிட்ரேச்சர், சங்கம் எழுத்தான மூத்த எழுத்து வடிவம் எழுத்து வரும்போது அப்படின்னு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நாகரிக கடமையை தமிழர்கள் மறந்துடக்கூடாது. சரி, இன்னும் 2 முக்கியமான கேள்வி இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கடல் மாதிரி கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஒரிசான்னாக்கா பூரி ஜெகநாதர் கோயில் வந்து ஒரு முக்கியமாக இருக்குது. நேற்றுக்கு நான் அந்த கோயில் போயிருந்தேன். அங்கே வந்து அந்த வரலாற்று பார்க்குற போது ஒரு பர்ஷிய மன்னன் வந்து முதல்ல அங்கே இருந்த ஒரு விஹாரையை சிதைச்சிட்டு அதற்கு பிறகு வந்து அங்கே புத்தருடைய படிமம் ஒன்று இருந்ததாகவும், பிறகு அந்த நீல் மாதவ் அப்படிங்கிற அந்த திராவிட அந்த பூர்வக்குடி கடவுள் ஒருத்தரை வந்து அங்கே வைத்திருக்கிறதாகவும் அந்த கோயிலையும் பார்த்தேன். அதற்கு பிறகு ஜெகநாதர், சுபத்ரா, பலராமன் இவங்களுடைய சிலைகள் வந்து சிலையாக இல்லாமல் மரத்தால் செய்யப்படுற மாதிரி ரொம்ப யூனிக்காக, வித்தியாசமாக, அதாவது வைஷ்ணவ கோயில்னு வெளியில் நம்ம கேள்விப்பட்டாலும் எனக்கு அது பார்க்கப்போ வைஷ்ணவ கோயிலாக தெரியல. அது ஒரு கலவையாக, எல்லாத்துடைய பாரம்பரிய கலவையாக இருக்குது. அப்போ அதை எப்படி வந்து அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்களோ இல்லை உலக தமிழர்களோ பூரி ஜெகநாத் கோயிலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இது பூரி ஜெகநாத்ங்கிறது ஒரு வகையில் வந்து ஒரு வகையான ஒரு மைக்ரோகாசம், ஒரு கேஸ் ஸ்டடி ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் அ மல்டி லேயர்ட் கல்ச்சர். ஒரு பண்பாடுங்கிறது வந்து பன்முகமான பண்பாடுங்கிறது வந்து ஓரடுக்குனால உருவாக்கப்படுறதில்ல. இந்த ஓரடுக்கு பண்பாடு அல்லது ஒருமுக அடையாளம் அப்படிங்கிறது வந்து மற்ற அடையாளங்களை அழிச்சால் மட்டுமே ஒரு அடையாளத்தை நிற்க வைக்க முடியும். ஒரு மரத்தை நிற்க வச்சோன்னா மீதி எல்லா மரங்களையும் வெட்டி எறியணும். ஒரு மதத்தை வந்து முன்னிறுத்தினா மற்ற மதங்களை எல்லாம் அழிக்கணும். அதுதான் மோனோதிஸ்டிக் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லப்படுகிற. உதாரணமாக வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிற இப்போ இந்தியா உலகத்தினுடைய மிக முக்கியமான மதங்கள்லாம் வந்து ஒரு கடவுளின் மீது நம்பிக்கை உண்டு. இது வந்து இட்ஸ் அ மோனோதிஸ்டிக் ரிலீஜியன். இதில் வந்து கூடுதல் குறைச்சல்ங்கிற பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. எல்லா மதங்களும் முக்கியமானவை, எல்லா மதத்தினரும் முக்கியமானவர்கள். அதுதான் தமிழகத்தினுடைய அப்ரோச். யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற ஒரு இணக்க முறை. பட் ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ மோனோதிஸ்டிக் ரிலீஜியன் அண்ட் பாலிதீஸ்டிக் ரிலீஜியன். அது பாலிதீசியம்ங்கிறது வந்து பல கடவுள்கள், பல தோற்றங்கள், பன்முகம். இதுக்கு நிறைய இடங்களில் வந்து இந்த பன்முகத்தினுடைய அடித்தளங்கள் அளிக்கப்பட்டோம். அதனால தான் நீங்கள் வந்து வழிபாடுலேயே வந்து மேஜர் ட்ரெடிஷன், மைனர் ட்ரெடிஷன் தான். சிறுதெய்வ வழிபாடு. என்னுடைய குலதெய்வம் 18ஆம் படி கருப்புன்னா அது ஒரு தனி.
அது அந்த கருப்பசாமி கும்பிட்றதுக்குன்னு அது ஒரு வழி இருக்கும். இன்னொருத்தருக்கு முனியாண்டின்னு போவார், இன்னொருத்தர் பாண்டி முனிகிட்ட போவார், இன்னொருத்தர் வந்து தீக்குழி பாஞ்சம்மாள்பார். இது வந்து சிறு தெய்வ வழிபாடு. இதை வந்து எல்லாருமே யார் சொன்னது சிறு தெய்வம்னு? சிறு தெய்வம் பெருதெய்வம்னு சொல்றதுக்கு யாரு? எல்லாமே தெய்வம் தானே. எல்லாமே தெய்வம் தானே, உருவத்தை வச்சா அதை வச்சு. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து வைதிக மரபுகளில் வந்து ஒரு கோயில் வரும்போது அதில் உன்னுடைய கீழ்த்தள அடையாளங்கள், கீழடுக்கு அடையாளங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிடும். நீங்கள் போய் வந்து திருப்பதி கோயிலில் நிற்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பழங்குடி நினைவு வர்றதை விட ஒரு கிராண்ட் ட்ரெடிஷன், கரண்ட் ட்ரெடிஷன் தான் ஞாபகம் வரும். அந்த பிரம்மாண்டம், கூட்டம், பெரிய உண்டியல், இப்படி ஒரு கூட்டம் வரும். இப்படிங்கும்போது பெரிய கோயில் அந்த வரும்போது வைதிக மரபில் வரும்போது கீழடுக்குகள் நினைவுபடுத்தப்படாது. ஆனால் சில இடங்களில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா டிபெண்டிங் ஆன் தி நெகோசியேஷன். இது வந்து மதம்ங்கிறது, மதம் அரசியல் இந்த சொல்லாடல் எல்லாம் வந்து இதில் புதுசு ஒன்றும் கிடையாது. ஒரு வகையில் வந்து மதங்கள் கூட்டணி அமைக்கும். ஒரு மதம் இன்னொரு மதத்தை வந்து அழித்து இன்னொரு மதத்தை நிலைநாட்டும் போது நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து அலையன்சஸ், இப்போ கூட்டணி அமைக்கிற மாதிரி நிறைய கூட்டணிகள் அமைக்கும். அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அமல்கமேஷன்ஸ் அண்ட் நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட்ஸ் வில் டேக் பிளேஸ். ஒரு மல்டி லேயர்டில் வந்து ஒரு கோயில் வந்து ஒரு குறியீடாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகர் கோயில், கள்ளழகர் வழிபாடு வந்து இது மாதிரியான ஒரு பேரலல் ட்ரெடிஷன். ஆமா, அங்க முனி இருக்கு வாசல்ல கதவுல. அதுல வந்து ஒரு 18ஆம் படி கருப்பர் அவர் வந்து கள்ளழகர். ஆனா அதே நேரத்தில் அவர் அங்கிருந்து கிளம்பி வரும்போது அவருக்கு வந்து மேஜர் ட்ரெடிஷன்ல இருக்கிற வைணவர்கள் வந்து அவர் கொடுக்குற பேர் வந்து சுந்தரராஜ பெருமாள். அந்த சுந்தரராஜ பெருமாள்ங்கிறது அழகர்னா சுந்தரு, கள்ளழகர் அவர் வந்து கள்ளழகர். அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய கல்லர்கள் இவங்கெல்லாம் வந்து அவருடைய கல்லர் அழகர்னு சொல்லிடுவாங்க. இவங்க இந்த கல்லருங்கிற அடையாளத்தை அது வந்து தோமு பரமசிவத்தினுடைய புக்கில் அழகர் கோயில் வரலாறுல ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து இன்னும் அவர் சுந்தரராஜ பெருமான் ஆயிடுவார். அப்புறம் இதெல்லாம் ஒரு நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட். வழியில் வரக்கூடிய கல்லந்திரி எல்லா இடத்துலையும் தலாகுலத்துலேருந்து எதிர் செய்ய வைப்பு ஒவ்வொரு மண்டகப்படியிலையும் அவர் இறங்கி போவார். அந்த ஒவ்வொரு மண்டபப்படியும் ஒவ்வொரு உரிமையினுடைய புதுப்பித்தல், ஒரு ரினிவல். இது நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட்டு. அவர் வர்றதே வந்து மீனாட்சியினுடைய கல்யாணத்துக்காக வருவார், தங்கையினுடைய கல்யாணம். உடனே அந்த மேஜர் ட்ரெடிஷனோட அவர் கூட தங்கை உறவு ஏற்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போ மீனாட்சியை வந்து கிருஷ்ண ஒரு வைணவ கடவுளுடைய சுந்தரராஜ பெருமாளுடைய சிஸ்டர் ஆக்க வேண்டியிருக்கு. அதன் மூலமாக சுந்தரேஸ்வரர் வந்து அவர் வந்து இவருடைய வைணவ கடவுளுடைய மைத்துனர் ஆக்க வேண்டியிருக்கு. அதை தங்கையை கல்யாணம் பண்ணுது. அப்புறம் திருமணத்துக்கு லேட்டாக வர்றாரு. அவர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய வீட்டில் போய் தங்கிட்டு துல்கநாச்சியார் வீட்டில் தங்கிட்டு வருவார். அதே மாதிரி இங்கே பூரியிலையும் அதே மாதிரி கோயிலிருந்து சாமி வெளியில் போய் தங்கிட்டு குண்டிச்சா மந்திரம் தங்கிட்டு இப்படி வெளியில் வர மாதிரி கதைகள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியா முழுவதுமே இந்த சிறுதெய்வ பழங்குடி வழிபாடு, பழங்குடியிலேருந்து சிறுதெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு பெருந்தெய்வ வழிபாடு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது நான் 2-3 கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன். பூரி கேஸ் ஸ்டடி, இதில் வந்து நம்ம ஆந்திராவில் வந்து பத்ராச்சலத்தில் அந்த பத்ராச்சலம்ங்கிற கோயிலை சுற்றி பழங்குடி வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு, ராமாயணம் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து எப்படி அமல்கமேட் ஆகுது, எப்படி அலையன்ஸ் நடக்குது, மதுரையில் எப்படி கள்ளழகருக்கும் எப்படி நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட் நடக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆந்த்ரோபாலஜி. இந்த லேயர்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் இட்ஸ் அ ஃபினாமினல் கேஸ் ஸ்டடி பூரியை பொறுத்தவரை. ஒன்று வந்து இதில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணல. இந்த மெட்டல் யூஸ் பண்ணாமல் 19 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு புது வடிவம் கொடுக்கப்படணும். ஆனால் இது வந்து ஒரு மர வழிபாடு. இந்த மர வழிபாடுங்கிறது வந்து ட்ரீ வர்ஷிப் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் வெரி வெரி ஏன்சியன்ட் ஒன். த ட்ரீ வர்ஷிப்பர்ஸ் ஆர் தி பேசிக்கலி ட்ரைபல்ஸ். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அனிமிசம். அதில் வந்து இந்த சாமிக்கு வந்து கை இந்த மாதிரி ஆந்த்ரோபோமார்பிக் வடிவங்கள் எதுவும் கொடுக்கப்படலை. இந்த சாமிக்கு காலும் கிடையாது, கையும் கிடையாது, தலை மட்டும்தான் இருக்கு, உடம்பு மட்டும்தான் இருக்கு, மீதி ஒண்ணுமே கிடையாது. ஆக வந்து நீங்க சில்ப சாஸ்திரத்துக்கு இங்க என்ன வேலை? அவருக்கு வந்து வாட் யூ கால் அதனது அங்கலட்சணங்கள் என்ன சொல்லுவாங்க, சாமுத்திரிகா லட்சணம். இதுல சாமுத்திரிகா லட்சணம் எங்க? அப்ப அதுக்கு மேல வந்து ஒரு படம் வரைகிறதுங்கிற கான்செப்ட். அந்த முகத்தின் மேல வந்து ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு படம் வரைகிறது. அப்ப அந்த படத்துல வந்து வண்ணங்கள் தீட்டுறது. அந்த வண்ணங்கள் பாருங்க கருப்பாவும் சிவப்பாவும் ஒரு மஞ்சள் வெள்ளை இந்த மாதிரி இருக்கு. அங்க ஒரு பிரைமார்டியல் ஃபீலிங் தான் வரும். நீங்க பூரியில் போய் நிற்கும் போது வந்து நீங்கள் ஒரு பெரிய கிராண்ட் ட்ரெடிஷன் முன்னால் நிற்கிறீங்க விட எனக்கெல்லாம் தோன்றது வந்து அந்த கருவூலத்துக்குள்ளே நான் போய் நிற்கும்போது எனக்கு வந்து எப்பயுமே வந்து
ஒரு வேரில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வரும். இல்லை, எனக்கு நேற்றைக்கு அந்த உணர்வு வந்து எப்படி வந்ததுனாக்கா, ஒரு காட்டுக்குள்ள பழங்குடி இனத்து வழிபாட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு அந்த இடத்துல வந்தது. பழங்காலத்து ஒரு பிரைமார்டியல் ஃபீலிங் வரும். அந்த பிரைமார்டியல் ஃபீலிங் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைமார்டியல் ஃபீலிங் வந்து நீங்க திடீர்னு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன கல்லு முன்னால நின்று வழிபட்டீங்கன்னா வராது. ஏன்னா அந்த காடுங்கிற செட்டிங்ல அந்த சின்ன கல்லு வழிபடுறது அந்த காட்டுக்குள்ள நேச்சரா இருக்கு. ஆனா ஒரிசாவுடைய மிக முக்கியமான பண்பாட்டு தலைநகருக்குள்ள இவ்வளவு பெரிய கோயிலுக்குள்ள இவ்வளவு சடங்குகள் வெளியில நடந்துட்டு இருக்கு. பெரிய சடங்குகள், வெளியில சடங்குகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த எல்லா அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்க. அவ்வளவு பிராமின்ஸ்க்கு நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தண்ணியை தொடுறது யாரு, பாத்திரங்கள் பானைகளை யார் உடைக்கணும், அதெல்லாம் எத்தனை விஷயங்கள். பௌத்த மரபு, பழங்குடி மரபு, சிறுதெய்வ மரபு, பெருந்தெய்வ மரபு, அவரை வந்து ஒரு விஷ்ணுவோட தொடர்பு படுத்துறது, அவருடைய அவதாரங்கள், அவருடைய வேடங்கள், இப்படின்னு பல லேயர்ஸ் வந்து நெகோசியேட்டட் வித் ஈச் அதர். நீங்க அங்க பார்க்குற ஒவ்வொருத்தங்களுமே வந்து செட்டில்டு அரேஞ்ச்மெண்ட். யாரு துளசி எடுத்துட்டு வருவாங்க, யாரு மண்பானை எடுத்துட்டு வருவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ். யாரு வந்து பூ கொடுப்பாங்க, யாரு துளசியை கொண்டு வர முடியும், யாரு குளிப்பாட்ட முடியும், யாரு கையில தூக்க முடியும், யாரு தண்ணி எப்படி கொண்டுட்டு வர முடியும், சமைச்சது எப்படி எடுத்துட்டு போகணும், இப்படின்னு சமைக்கிற காய்கறி கூட வெளிநாட்டு காய்கறி கூட, டொமேட்டோ கூடாது. பூரி சுற்றி இருக்கக்கூடிய வாழ்வியலே ஒரு பழம் பேரு வந்து அந்தணர்கள், பலவகையான அந்தணர்கள், அந்தணர் இல்லாதவங்க, இந்த ஜாதிக்காரங்க, அந்த ஜாதிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இதால் ஒரு நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட். இதுல கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆக வந்து பூரி ஜெகநாதர் வழிபாடுங்கிறது ஒரு மல்டி லேயர்டு coexistence of a multicultural. இது இந்தியாவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். I always say that is an epicenter of the multiculturalism. ஒரு ப்ளூரலிசத்துக்கு ஒரு அருமையான கேஸ் ஸ்டடி தான். இதுல வந்து எதையும் விட்டு கொடுக்கல. அதனுடைய சப்பால்டன் இருக்குங்களா, நம்ம பெரிய பிரச்சனை வந்து இந்த சப்பால்டன் ஸ்டடீஸ் ஆர் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆல்வேஸ் ஃபர்கட்டன். ஐ ரிட்டன் ஒன் ஆஃப் மை போயம். அதாவது கிளைகளுக்கு மலர்களுக்கு மாலை சூடுங்கள், கிளைகளுக்கு தோரணம் கட்டுங்கள், பரவாயில்லை, ஆனால் வேர்களுக்கு வெறும் நன்றியாவது சொல்லுங்கள். பியூட்டிஃபுல். ரொம்ப அருமையாக இருக்குது. என்னுடைய கடைசி கேள்வி உங்களுக்கு, அதாவது இந்த கலிங்கத்துக்கும் மலேசியாவுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. ஏன்னாக்கா தமிழர்கள் எங்களை எல்லாம் வந்து கலிங்கா அப்படின்னு சொல்லி தான் திட்டுவாங்க கோபத்தில் சொல்கிற போது. ஆனால் இப்போ பார்க்குற போது இங்கே ஒரிசாவில் நான் இந்த கடந்த 4 நாள் பொழுது முழுசாக பார்க்குறேன். கலிங்கா ஸ்டேடியம் இருக்குது, கலிங்கா கடைகள் பேர் போட்டிருக்காங்க, எல்லாம் பார்க்கப்ப பெருமையாக இருக்குது. கலிங்கர் அப்படிங்கிற பெருமையாக இருக்குது. அப்போ தமிழ் நிறைய மெரிடைம் ட்ரேடெலாம் பார்த்தோம்னாக்கா நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஆக இந்த ஈஸ்ட் இப்போ ஏஷியாவை எடுத்துக்கிட்டாக்க கிழக்காசிய நாடுகள் மலேசியாவுக்கும் இந்த ஒரிசாவில் கலிங்க தொடர்பும் எப்படிப்பட்டது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் ஒரு பியூட்டிஃபுல் கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கலிங்க மக்களுக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நோபடி வில் சே நான் வந்து இன்னாரோட போய் சண்டை போட்டு தோத்துட்டு வந்துட்டேன். ஹிஸ்ட்ரி வந்து இஸ் ஆல்வேஸ் டோல்ட் பை தட் ஐ ஒன் தி வார். வெற்றி பெற்றவன் எழுபது வரலாறு. கிட்டத்தட்ட 23ஆம் புலிகேசில் பாடி பில்டர் காமிச்சது மாதிரி தான். திஸ் இஸ் a வெரி நேச்சுரல். இது வரைக்கும் யாரும் காசு செலவழிச்சு எந்த மன்னரும் தன்னை பற்றி தப்பாக கல்வெட்டு எழுதி வச்சிருப்பாருன்னு தோணலை. கல்வெட்டு எழுதினவருக்கு நல்ல காசு கொடுத்து நல்ல கல்வெட்டு வச்சுதான். இப்போ நம்ம வந்து நிகழ்கால அரசியல பெரிய பெரிய கட் அவுட் வைக்கிறது இல்லையா, இந்த கட் அவுட் கல்வெட்டுங்கிறது ஒரு வகையில் பழைய காலத்து கட் அவுட் தான். ஆக பட் அட் தி சேம் டைம் தட் இஸ் அ டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் சங்கம் லிட்ரேச்சரில், போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சரில், சிலப்பதிகாரத்தில் நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு கேட்லாக்கிங் மாதிரி சில இடங்களில் சங்க இலக்கியத்தில் வரும். அவந்தி நாட்டு தச்சரும் இந்த நாட்டு கொள்ளரும் அப்படின்னு வரும். அது மணிமேகலையில், சிலப்பதிகாரத்தில், சில இடங்களில் வந்து சங்க இலக்கியத்தில் 10 பாட்டில் எங்கேயோ இந்த இடத்துல ஒரு கேட்லாக்கிங் மாதிரி வரும். அந்த கேட்லாக்கிங் மாதிரி இந்த நாடு அந்த நாடுன்னு சொல்லும்போது இன்வேரியபிளி கலிங்க நாடு வரும். ஒன்று. இந்த இடைக்காலத்தில் வந்து மகேந்திரவர்மன் காலத்துலையும் சரி கலிங்கத்து பரணி அப்படின்னு ஒரு இலக்கியம் வந்தது. இப்போ இங்கே மகேந்திரகிரின்னு ஒரு இடம் இருக்குது, கஜபதி மாவட்டம் ஒரிசாவில். அந்த வந்து இப்போ அதுக்கு பின்னால் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள்லாம் கொஞ்சம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்பயே வந்து நான் வந்து ஒரு அதிகாரிங்கிற முறை இல்லாமல் ஒரு டெல்லியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளருங்கிற முறையில் ஒரு தனியார் வண்டி எடுத்துகிட்டு என்னுடைய சில ஆஃபீஸர்ஸோட அந்த மகேந்திரகிரியினுடைய கல்வெட்டை பார்க்குறதுக்காகவே நான் வந்து ஒரு இன்காக்னிட்டோவாக போயிருந்தேன். போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். அங்கே வந்து கல்வெட்டு இருக்குது, தமிழ் கல்வெட்டு. ஆக வந்து கலிங்கத்துக்கு வந்தோம், கலிங்கத்தை வென்றோம், கலிங்கத்து பரணின்னு ஒரு புத்தகமே இருக்குது.
ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிற கவிஞர் வந்து ஒரியாவை சேர்ந்தவர், ஒரிசாவை சேர்ந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆகி அந்த காலத்தில் கவிதை எழுதினவர். ஒட்டக்கூத்தர் என்பது ஒற்ற தேசம் என்று சொல்லப்படுகிற கலிங்கத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அங்கே வந்து ரெண்டாவது வந்து இடப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 17 ஊர் கலிங்கம்ங்கிற பெயரில் தொடங்குறபடியான வந்து ஊர்கள் இருக்குது. கலிங்கப்பட்டி, வைகோபாலசாமியோட ஊரே கலிங்கப்பட்டி தான் அவர் சொந்த ஊர். ஆக வந்து கலிங்கம்ங்கிறது வந்து இடப்பெயராக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு 17 ஊர் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பெரும்பாலும் நிறைய இந்த ஊர்களில் வந்து நெசவாளர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப தொடக்க காலத்தில் இருந்தே வந்து கலிங்கம்ங்கிற சொல்லு வந்து, கலிங்கம் சொன்னால் உடை, ஃபேப்ரிக், துணிங்கிறதுக்கு தமிழில் வந்து கலிங்கம்ங்கிறது ஒரு ஒரு ரொம்ப காலமாக நம்ம சொல்லிட்டு வர்ற ஒரு சொல். அறுவை அப்படிங்கிறது அப்படின்னா துணி, அப்புறம் துணி. ஆனால் இது வந்து கலிங்கம்ங்கிற சொல்லு வந்து சொக்கலிங்கமே துணைங்கிற ஒரு பாட்டில் வந்து அந்த கலிங்கம்ங்கிற வார்த்தைலாம் வரும். பேசிக்கலி வந்து கலிங்கம்ங்கிறதுனாலே சொல் வந்து துணிங்கிறதோட தொடர்புடையது. இந்த கலிங்கம்ங்கிறது எப்படி நம்ம வந்து காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்கிறோமோ, அல்லது உறையூர் சேலைன்னு சொல்கிறோமோ, அல்லது மதுரை சின்னாலப்பட்டி சேலைன்னு சொல்கிற மாதிரி இந்த கலிங்கம் வந்து நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. அதனால தான் வந்து கலிங்கம்ங்கிறது வந்து துணிக்கு வந்து கலிங்கம்ங்கிற பேர் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நெசவாளர்கள் இங்கே இருக்காங்க. இதன் மூலமாக தான் இதுக்கான அந்த நெசவாளர்கள் இந்த கலிங்க உறவு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரிசாவில் வந்து இந்த ஒடிசி நாடகத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஐதீகம் ஜெகநாத் டெம்பிள் கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு மரபில், துன்ப மரபில் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு இளவரசி பத்மாவதி அப்படிங்கிற ஒரு இளவரசியை வந்து இங்கே பூரியினுடைய கஜபதி மன்னன் 2 பேருக்கு சண்டை நடந்தது. அந்த சண்டையில் வந்து காஞ்சி மன்னன் வந்து அவரை சிறைப்பிடித்து வச்சுட்டார் இந்த கஜபதியை. அப்போ வந்து சிறையில் இருக்கும்போது அங்கே அரண்மனையில் இருந்த காஞ்சி மன்னனுடைய மகள் பத்மாவதியை பார்த்து இவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து அவர் வந்து நான் வந்து அதுக்கு பின்னால் அவர் வந்துடுறாரு. அந்த அவர் மேலே வந்து காதலாக இருக்கார். அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் வந்து காஞ்சியில் இருக்கக்கூடிய மன்னர் வந்து இந்த பூரியில் இருக்கக்கூடிய மன்னர் வந்து இந்த ஜெகநாத் ரத யாத்திரையின் போது வந்து அந்த தெருவை வந்து ஒரு தங்க இந்த பெருக்குமாறு இருக்குல்ல, விளக்குமாறு, இதை வச்சு கூட்டி சுத்தப்படுத்துவார் அந்த தேரை வந்து. ஆக வந்து இது ஒரு மரபு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெகநாத் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல், இட்ஸ் அ டிவைன் பவர். இந்த டெரிட்டோரியல் பவர் வந்து அவருடைய தேருக்கு வந்து கையில் விளக்குமாறு வச்சு கூட்டணுங்கிற ஒரு சிம்பாலிசம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து அவர் வந்து சொன்னது, கையில் விளக்குமாறு வச்சு கூட்டுறவருக்கு நான் எப்படி பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னதாகவும், அதனால இவர் கோவப்பட்டு எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னபோது இங்கிருந்து அவர் திருப்பி அந்த பொண்ணை மீட்டெடுத்து வர்றதுக்காக கிளம்பி போகும்போது ஜெகநாத்தே வந்து அவருடைய படையில் சேர்ந்து மறைமுகமாக வந்து அவருக்கு உதவி பண்ணி அந்த பத்மாவதியை வந்து இங்கே கொண்டு வந்ததாகவும் ஒரு நாட்டிய மரபு இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு புதுமையான உணர்வோடு தான் எடுத்துக்கணும். எந்த ஒரு சமூகம் வந்து தனக்கான செய்தியை தான் விரும்பும் வகையில் தான் சொல்லும். இப்போ இந்திய வரலாறு, இந்திய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லும் போது இந்தியாவினுடைய பார்வையில் சொல்லுவோம். இதே வரலாறு பாகிஸ்தானுடைய குழந்தைகளுக்கு வந்து பாகிஸ்தானுடைய பார்வையில் சொல்லுவாங்க. இன்னொரு நாட்டில் இன்னொரு வகையில் சொல்லுவாங்க. இதை நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் கொங்கு நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கோயில், ஒரு ஊர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு யானை இருக்கும். அதில் வந்து பறவைகள்லாம் வந்து அந்த யானையை தாக்கும். அது ஏதோ ஒரு கோயில், ஈஸ்வரன் கோயில். நான் போயிருந்தேன். நான் அந்த சிற்பம் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, கலிங்காலர்னு கஜபதி கிங்கு அரசர் வந்து இந்த ஏரியாவில் படையெடுத்து வந்தபோது அவர் நிறைய யானைகள் கொண்டு வந்தார். அந்த யானைகள் வந்து உடனே இங்கே இருக்கக்கூடிய வந்து பறவையாகவே போய் கொத்தி அந்த யானையை வந்து நிர்மூலமாக்கி அந்த யானை வந்து மதம் பிடிச்சு மற்ற யானைகள்லாம் தாக்கி அதன் மூலமாக கடவுள் மூலமாக ஜெயித்தோம். இங்கே கஜபதி வந்து இங்கே வந்து அங்கே இருக்க கடவுள் மூலனுடைய உதவியோடு ஜெயிச்சதா அங்கே ஒரு கதை மரபு. இங்கேருந்து போய் காஞ்சியில் போய் இங்கே இருக்க கடவுளோட ஜெயிச்சதா இங்கே ஒரு கதை மரபு. இந்த 2 கதை மரபையுமே நம்ம கேட்டுட்டு அதை ஒரு உளவியல் ரீதியாகவும் ஒரு பொதுவையாக எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை தான் பொதுவாக. இதே மாதிரி கதை மரபு ஆசியா நாடுகளுக்கு இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து எப்படி நம்ம மலேசியா, கம்போடியா இதெல்லாம் பாலி ஜாத்ரா நீங்க ஒன்று நடக்கும். இந்த பாலிங்கிறது வந்து இந்தோனேசியாவுடைய பாலி. இங்க வந்து கட்டாக்ல வந்து ஒவ்வொரு வருஷமும் பாலி ஜாத்ரா அப்படின்னு ஒரு பண்டிகை நடக்கும். அன்னைக்கு வந்து எல்லாருமே மக்கள் நம்ம ஆடிப்பெருக்கப்ப வந்து பெண்கள்லாம் வந்து காவிரி ஆற்றிலையும் மற்ற ஆற்றுலையும் வந்து ஒரு தெப்பம் மாதிரி ஒரு விளக்க வச்சு ஒரு சின்ன படகு மாதிரி விடுவாங்க. அதே மாதிரி இங்க இருக்க பெண்கள் வந்து பாலியில இருக்கு, ஆற்றுல வந்து விடுறது. இங்க பாலியில இருக்க மாதிரி இங்க ஆற்றுல வந்து விடுவாங்க. இது எதனுடைய தொடக்கம் கேட்டீங்கன்னா, இங்க இருந்து வியாபாரம் பண்றதுக்கு பாலி யாத்ரா, மாலிக்கு யாத்திரையாக வணிகர்கள் சென்றதனுடைய நினைவாக
இப்போது அதனுடைய எச்சமாக, அதனுடைய ரெம்னண்ட்டாக, அதனுடைய குறியீடாக, அதனுடைய சிம்பாலிசமாக இன்னைக்கு கடைபிடிக்கப்படுவது பாலி யாத்ரா. அதுக்கு வந்து பெண்கள் வந்து வழி அனுப்புது, விளக்கு வச்சு, தண்ணியில் விளக்கு வச்சு வழி அனுப்பாங்க. இந்த மரபு வந்து சோழ நாட்டில் உண்டு. எங்கெங்கே வணிகம், கடல் கடந்த வணிகம் எங்கெங்கு எந்தெந்த பகுதியில் அதிகமாக பேசப்பட்டதோ அந்த பகுதியில் வந்து இந்த ஆற்றில் விளக்கு வைத்து வழிபடுங்கிற மரபு இருக்குது. இது இந்தோனேஷியாவில் இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் ஏன் கிளிங் அப்படிங்கிறது அங்கே அடையாளப்படுத்தப்பட்டன்னு சொன்னீங்கன்னா, பாலியில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியா வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. ஆனால் அங்கே வந்து ராமாயணம், சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம், அங்கே வந்து மந்திரி தான், அவங்களுடைய ஏர்லைன்ஸ் வந்து கருடா, மந்த்ராலயா, எல்லாம் புத்த தொடர்பு இருக்கும். பெரிய பெரிய கோயில்கள், கம்போடியாவுடைய அங்கர்வாட்டு, இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய இந்த தொடர்பு வந்து ரொம்ப முக்கியம். அந்த தொடர்பு வந்து 2 வகையில் வரும். ஒன்று வந்து மக்கள் சார்ந்த தொடர்பு, இன்னும் ஒரு பேரரசுகள் சார்ந்த தொடர்பு. இந்த பேரரசுகள் சார்ந்த தொடர்பில் வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கிறது சோழனுடைய தொடர்பு. நீங்கள் அங்கர்வாட் கோயிலுக்கு போனீங்கன்னா, நான் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னால் கம்போடியா போயிருந்தேன். அங்கே வந்து காரைக்கால் அம்மையாருடைய எனக்கு கைடாக வந்தவர் வந்து சர்வசாதாரணமாக காரைக்கால் அம்மையார்னு சொன்னார். காரைக்கால் அம்மையாருங்கிற வார்த்தையை கேட்டவனே என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் காரைக்கால் அம்மையாருன்னாரு. காரைக்கால் அம்மையார் அப்படின்ட்டு ஒரு காரைக்கால் அம்மையாரை காட்ட சொல்லி பார்த்தா அந்த படத்தை ஒரு படம் எடுத்தேன். உடனே கூகுளில் போய் தேடுறேன். அந்த சிலை, அதே சிலை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கு. உடனே அங்கே அந்த கைடுகிட்ட சொல்லி ஒரு புத்தகத்தை வாங்கி பார்த்தா அந்த காரைக்கால் அம்மையாருடைய கதை, அந்த சிலையை அப்படியே படிச்சிருக்காங்க. அது சிவன் ஆடுறது, அது கீழே உடம்பெல்லாம் சதையெல்லாம் குறைஞ்சி அழகு இல்லாமல் அவங்க வந்து அந்த ரிப்பு அலங்கோலமாக அவங்களே வேண்டி வரம் பெற்று பண்ண அந்த பேய் உருவம் மாதிரி அவங்க வந்து உடுக்கை அடிச்சுட்டு காலடியில் உட்காந்துருக்க மாதிரி இதை சொல்லிட்டு காரைக்கால் அம்மையார் கதையும் காரைக்கால் அம்மையார் சிலையும் அந்த இதில் இருக்குது. இப்போ ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் சிலை வந்து கம்போடியாவில் அங்கர்வாட்டில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் சிலையை விட காலத்தால் பிற்பட்டது. கம்போடியாவில் இருக்க சிலை காலத்தால் முற்பட்டது. ப்ராபப்ளி வந்து நமக்கு அந்த காரைக்கால் அம்மையார் சிலை தமிழ்நாட்டில் அதை விட மூத்த சிலையை நான் இன்னும் தோண்டி எடுக்கலைன்னு அர்த்தம். ஆனால் காலம் பீரியட் கொடுக்கும்போது அந்த சிலை வந்து ஒரு நூற்றாண்டு முற்பட்டதாக இருக்குது. அப்போ இந்த காரைக்கால் அம்மையார் ஸ்டோரியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அங்கர்வாட்டில் வந்து ஒரு கிங், அங்கே வந்து ஒரு என்னை வந்து கைடு வந்து ஒரு லெப்பர் கிங் அப்படிங்கிற ஒரு சிலையை காமிச்சார். அவர் அந்த சூரியவர்மன் அப்படிங்கிற அந்த அரசர் வந்து அந்த கோயிலோட தொடர்புடையவராக இருக்கார். அவருடைய கையெல்லாம் வந்து தொழுநோயால் முடக்கப்பட்டது மாதிரி சிலை இருக்குது. மூக்கெல்லாம் அந்த மாதிரி. அவர் வந்து கேட்டால் என்ன கேட்டால் அவர் ஒரு லெப்பர் கிங் அப்படின்னாங்க. இந்த லெப்பர் கிங்னு சொல்கிறவங்க எனக்கு மனதுக்கு வந்தது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இடைக்காலத்தில் சோழர்கள் சம்மந்தப்பட்ட இந்த கொனார்க் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அந்த கொனார்க் ஆராய்ச்சி பற்றி நான் தனியாக சொல்கிறேன். ஒரு நீண்ட ஆராய்ச்சி சூரிய வழிபாட்டோட எல்லாருக்குமே வந்து ஒரு லெப்ரசி தொடர்பு ஒன்று இருக்கும். இந்த லெப்ரசி தொடர்புக்கான தீர்வுக்கான தேடுதல் தான் ஒரு பெரிய பெரிய கோயில்கள் கட்டப்பட்டதோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. வாட் வாஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ்? வெதர் தி ஃபியர் ஆஃப் லெப்ரசி வாஸ் ஒன் ஆஃப் தி டிரைவிங் ஃபோர்ஸ். இட் மே சவுண்ட் ஆட், பட் ஐ ஹவ் அன் எவிடன்ஸ். I have been doing research for last 20 years about this subject. Probably post-retirement I will be able to write. But எங்கேயோ பெரிய பெரிய கோயில்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் சூரிய வழிபாட்டிற்கும் லெப்ரசி பற்றிய அச்சத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. இந்த சூரியனார் கோயில், தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில், அங்கே போனீங்கன்னா ஒரு லெப்ரசி கதை இருக்கும். அதுக்கு லெப்ரசிக்கான இது இருக்குன்னு சரி. கொனார்க்கு போனீங்கன்னா சம்பா மித்து, கிருஷ்ணருடைய பையன் மகன் சம்பா வந்து கிருஷ்ணரே வந்து அவருக்கு வந்து தொழுநோய் வரக்கடவதாக அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்ததுனால அந்த சாபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த கோயிலை கட்டாருன்னு இருக்கும். நீங்கள் மதேராவுக்கு போனீங்கன்னா அதே கதை தான். குஜராத்தில் அங்கே சூரியன் எங்கெங்கே கோயில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு லெப்ரசி கதை இருக்கும். அந்த லெப்ரசி கதைக்கு பின்னால் வந்து ஒரு கோயில் இருக்கும். அந்த சூரியன் வந்து அகைன் லெப்ரசி க்யூரோட தொடர்புடையவோட இருப்பார். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிசா வந்து இந்த பன்முகத்தன்மைக்கான ஒரு அருமையான கேஸ் ஸ்டடி. நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு உண்மையிலே. ஒரிசா இப்போ எனக்கு என்ன தோணுதுனாக்கா, ஒரிசா மாத்திரம் இல்லை, வங்கம் வரைக்கும் போய் நம்ம ஆய்வு செய்கிறதுக்கு அப்படின்னு நிறைய களங்கள் இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக வந்து தமிழுடைய அந்த நிலப்பரப்பு நீங்கள் சொன்னது போல் குறைச்சிக்காமல் அதை வந்து விரிந்த அளவில் திராவிட பார்வையோடு வந்து பண்பாட்டியலில், மானுடவியல், மொழியியல் இந்த வகையான கூறுகளில் வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம்
இப்போ தமிழக கல்விக்கூடங்கள் அனைத்துக்குமே இருக்குது. உலகளாவிய மக்களும் இந்த வகையில் வந்து தொடர்ச்சி ஆய்வுகள் செய்யணும். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த பதிவுக்காக தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு நீங்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இது வந்து நிறைய தகவல்கள். இதை வைத்துட்டு அவங்க வந்து நிறைய ஆய்வுகளை, தொடர்ச்சியான ஆய்வுகள் நிச்சயமாக செய்யலாம். மிக்க நன்றி. உங்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளை உறுப்பினர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் சிவா. தேங்க்யூ.